தோசையுமே வெள்ளை வெள்ளையர்னு இருக்க வேண்டாம். வெள்ளையா நல்ல பாலிஷ் போட்டு, சில்கி பாலிஷ் போட்டு அரிசியை கொண்டு வந்து அதுல பொன்னி அரிசியில அப்படியே பொல பொல பொலன்னு வெள்ளையா இருக்கணும் நினைச்சதுதான் நம்மளுடைய பெருந்தப்பு. நம்முடைய இட்லி தோசை அழுக்காக இருக்கணும், நல்ல பிரவுன் கலர்ல இருக்கட்டும், நல்ல கருமை நிறத்துல இருக்கட்டும், சாம்பல் நிறத்துல இருக்கட்டும். இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பால தோசை இட்லி போட்டீங்கன்னா சிகப்பு நிறத்துல இருக்கும். அப்படியான உணவு தான் நமக்கு அவ்வளவு சிறப்பு. சென்னை இங்க கோயம்புத்தூருக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போயிருக்கோம். அங்க இருக்கக்கூடிய ஒரு விவசாயத்துறை பேராசிரியர் அப்படியே வியந்து சொல்றாரு, சார் நீங்க ஒவ்வொரு தடவையும் மீட்டிங்ல போய் இந்த மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி எல்லாம் சொல்றீங்க, இந்த டேட்டாவெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இதை பத்தி இன்னும் பேசுங்கன்னு எடுத்து 2 பேப்பரை கொடுக்குறாரு. மாப்பிள்ளை சம்பால நம்ம நினைச்சதை விட அதிகமான சத்துக்கள் இன்னும் இருக்கு. நான் நினைத்தேன் அதுல இருக்கக்கூடிய செம்மை நிறம் லைகோபீன், அந்த மாப்பிள்ளை சம்பாவுடைய சிகப்பு நிறம் இருக்கு இல்லையா, அது மேல இருக்கிற அந்த சிகப்பு நிறம் தான் மிகப்பெரிய சத்து கொடுக்கிறது. எதுல எல்லாம் மேல சிகப்பு